سندي غوثي ويا مددي كن لي ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأصحابه أجمعين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله ورضا نفس الله وزنة عرش الله ومداد كلمات الله الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا சங்கைக்குரிய இறைநேச செல்வர்களே சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு அன்பிற்கினியவர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இப்போது ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்தில் தன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சகோதரர் தோழர் சித்தீகுல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு தௌர் குகையிலே இருக்கும்போது சொன்ன வார்த்தையை நமக்கு அல்லாஹ் ஞாபகமூட்டுகின்றான். சித்தீகுல் அக்பர் நாயகத்தை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. தோழரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முக்கியமான நேரத்தில் சொன்ன விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். அல்லாஹ் தனது திருமறையில் பல்வேறு இடங்களில் தன்னை சுட்டிக்காட்டும் போது நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நான் உங்களுடனே இருக்கிறேன், உங்களுடைய பிடரியினுடைய உயிர் நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறேன்
நான் உங்களிலே உங்களுடைய உயிர் நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறேன். வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களுடனே இருக்கிறான். ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடனே இருக்கிறான் என்று இப்படி. வேறொரு ஆயத்தில் நீங்கள் 3 பேர்களாக ரகசியம் பேசிய போதும் அல்லாஹ் 4வதாக இருக்கிறான். நீங்கள் 4 நபர்களாக இருந்தால் 5வதாக இருக்கிறான். நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தாலும் அல்லாஹ் உங்களில் ஒருவனாகவே இருக்கிறான் என்று சொல்லித் தருகிறான். இப்படி அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான், உங்களிலே இருக்கிறோம், உயிர் நரம்பை விட நெருங்கி இருக்கிறோம் என்று இப்படி குர்ஆன் நெடுகிலும் நமக்கு ஞாபகம் ஊட்டுவதன் மூலமாக இந்த மூமினுடைய உள்ளத்தில் அவனை பற்றி எப்படி இருக்க வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் அவனை எப்படி நெருங்கி இருக்க வேண்டும். ஒன்று அவனுடனே இருக்க வேண்டும், அல்லது அவன் யாருடன் இருக்கிறானோ அவர்களோடு இருக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான், நாம் அவனுடன் இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்களா, அல்லது நான் யாருடன் இருக்கிறேனோ அவர்களோடாவது இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டங்கள் மனிதனுக்கு பல்வேறு சூழ்நிலைகளை அல்லாஹ் உலகத்தில் தந்து கொண்டிருக்கின்றான். இன்பங்களை தருகின்றான், துன்பங்களையும் தருகின்றான். மகிழ்ச்சி வருகின்றது, கவலை அதை தொடர்ந்து வருகிறது. லாபம் ஈட்டுகிறான், அடுத்து நஷ்டம் தொடர்கிறது. இப்படி வாழ்க்கையினுடைய நிலைமைகள் ஒன்றுக்கொன்று அலைகள் வருவதை போல இன்பத்திற்கு அடுத்து துன்பம், துன்பத்தை துயர்ந்து இன்பம், மகிழ்ச்சியை தொடர்ந்து கவலை, லாபத்தை தொடர்ந்து நஷ்டம், இப்படி பல வகையான சூழ்நிலைகளால் சூழப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மனித இதயம் எதை சார்ந்து இருக்க வேண்டும், அவனுடைய உள்ளத்தில் எப்படி அவனுடைய நிலைமையை அவன் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவான வழியை நமக்கு காட்டுகின்றான். எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் என்னுடனே அல்லாஹ் உங்களுடனே இருக்கிறான் என்ற பேருண்மையை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த வரலாற்று நிகழ்ச்சியின் மூலமாக சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈருலக சர்தார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அருமைக்குரியவர்களே, அந்த நிகழ்ச்சியை ஒரு நிமிடம் நீங்கள் அதை சிந்தனை செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட முக்கியமான காலகட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்து வளர்ந்த அந்த ஊரை விட்டு துரத்தப்படுகின்றார்கள். குஃபார்களால் அவர்கள் இம்சிக்கப்பட்டு தன்னை வெளியேற்றுகின்றார்கள். இப்போது சித்தீக்குல் அக்பர் நாயகத்தோடு அவர்கள் தவுர் குகையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நடுநிசி வேளையிலே அங்கே வந்து தங்கியவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவும் இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்ற உத்தரவை ஏற்றவர்களாக அங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். எதிரிகளோ அவர்களை கொன்றுவிட வேண்டும், அவர்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற மோசமான கொடுமையான எண்ணத்தோடு சூளுரைத்துக் கொண்டு அங்கே பயங்கரமான ஆயுதங்களோடு அவர்களை தேடி அலைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடிச்சவட்டை பார்த்து அங்கே வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
மண் தரையிலே அவர்களுடைய கால் பதிவதில்லை. சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கால் அந்த பதிவை பார்த்து பார்த்து அந்த எதிரிகள் தேடி வருகின்றார்கள். குகையினுடைய வாயிலுக்கே வந்து விட்டார்கள். வந்தவர்கள் அங்கும் இங்கும் பார்க்கிறார்கள். வேறு பக்கம் தடம் தெரியவில்லை. எங்கும் செல்வதற்குரிய ஒரு சூழ்நிலை அங்கே அவர்களுக்கு புலப்படவில்லை. இந்த குகையிலேதான் அவர்கள் இருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் தேடுகின்றார்கள். சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஏந்தி வைத்திருக்கின்ற அந்த கொடுவாள்கள், அந்த ஆயுதங்கள் பழிச்சிருக்கிறதை அங்கே பார்க்கிறார்கள். அவர்களுடைய தலைகளை எல்லாம் பார்க்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். சித்தீக்குல் அக்பர் நாயகம் கவலைப்படுகிறார்கள். எதை நினைத்து தன்னுடைய உயிருக்கு உலை வைத்து விடுவார்களே, தன்னை கொன்று விடுவார்களே என்று அவர்கள் அஞ்சி அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கவலைப்பட்டதெல்லாம் இந்த சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவங்களையும் அவர்களுடைய மனதிலே கொண்டு வருகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய கதி என்ன ஆயிற்று? உலகமே நிர்மூலமாக்கப்படவில்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்து அவர்களை துன்பப்படுத்தியவர்களுடைய நிலை என்ன ஆயிற்று? சமூக கூட்டத்தார்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு அழிக்கப்படவில்லையா? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌமுகள் செய்த கொடுமையால் ஆது தமூத் அந்த கூட்டத்தார்கள் அழிக்கப்படவில்லையா? இப்படி சமுதாயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வினுடைய தூதர்களாக வந்த தீர்க்கதரிசிகளோடு சருகியதன் காரணமாக, அவர்களோடு மோதியதன் காரணமாக எப்படிப்பட்ட விளைவுகளை அந்த சமுதாய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இவர்களுக்கும் வர வேண்டுமா? யாருக்காக வேண்டி இந்த உலகம், வானம், பூமி, கடல், திடல், மலை அனைத்தும் அண்ட சராசரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டனவோ அப்படிப்பட்ட ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மோதுகிறார்களே, இதோ அவர்கள் பக்கம் நெருங்கி வந்து விட்டார்களே, அவர்கள் மீது ஒரு சிறிது துரும்புபட்டாலும் இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன ஆகும்? இவர்கள் அறியாத்தனமாக இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறார்களே என்பதை நினைத்துத்தான் அவர்கள் கவலைப்பட்டார்கள். தன்னுடைய உயிரை நினைத்து கவலைப்பட்டால் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அவர்கள் ஏற்றிருப்பார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி அவர்கள் காத்திருந்திருப்பார்களா? நடுநிசி வேளையிலே சித்தீக்குல் அக்பர் நாயகத்தினுடைய வாயிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார்கள். ஓ அபூ பக்கரே என்று சொன்ன அடுத்த மாத்திரத்தில் கதவு திறக்கப்படுகிறது. சித்தீக்குல் அக்பர் நாயகம் அவர்கள் ரெடியாக நின்று கொண்டு, தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழரே, ஏன் தூங்கவில்லையா? இந்த நடுநிசி வேளையில் எங்கே கிளம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், ஹிஜ்ரத்து புறப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, நீங்களும் அதற்கு வர வேண்டும் என்று தாங்கள் சொன்னீர்கள் அல்லவா? ஒரு 40 தினங்களுக்கு முன்னால் அதிலிருந்து என்னுடைய தூக்கத்தை நான் ஒதுக்கி வைத்து விட்டேன், நான் தூங்குவதை நிறுத்திவிட்டேன். இந்த கதவினுடைய நிலையிலே தான் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன், கதவுக்கு அருகிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்றாவது ஒரு நாள் தாங்கள் என்னுடைய வாயினுடைய கதவை தட்டுகின்ற நேரத்தில் ஈருலக சர்தார் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாயிலே வந்து தாமதித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தூக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த கதவின் அருகிலேயே நான் நின்று கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பற்று, பாசம், நேசம், அவர்கள் மீது மரியாதை. உத்த வயதை உடையவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் 2 ஆண்டுகள் தான் முன்பின் வித்தியாசம். தன்னுடைய தோழராகவா கருதினார்கள்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக எப்போது பிரகடனப்படுத்தினார்களோ, அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டார்களோ, அன்றிலிருந்து அவர்கள் தன்னுடைய தோழராக அவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ்வினுடைய ரசூலாக அவர்களுடைய கண்கள் அவர்களுடைய கல்விலே நிறைத்து வைத்திருந்தார்கள் முஹப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்களே. இப்போது வருகின்ற இந்த ஷைத்தான்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட சாதாரண மனிதர் என்று சாதாரணம் என்று வாய்க்கு வாய்க்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். சாமானியமானவர்களா, சாதாரணமானவர்களா? சித்திகுல் அக்பர் நாயகம் எப்படி அவர்களை பார்த்தார்கள்? அபூ ஜஹீலுடைய பார்வைதான் சாதாரண மனிதர் என்று பார்த்தான். அப்துல்லாவுடைய மகனாக அவனுடைய கண்ணுக்கு பட்டது. ஆனால் சித்திகுல் அக்பர் நாயகம் போன்ற நாதாக்கள் மேதவிக்கும் அவர்களுடைய கண்களுக்கும் அவருடைய கல்வியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாகவே நிறைந்திருந்தார்கள். 40 தினங்களாக தூங்காமல் உறங்காமல் வாயினுடைய கதவு அருகிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நினைத்திருக்கிறார்கள்? ஒரு வினாடி நேரம் கூட சாதாரண மனிதனை போன்று நம்முடைய வாயிலே அவர்களை நிற்க விட்டு விடக்கூடாது. அது அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நம்மை ஆளாக்கிவிடும் என்று கருதியதின் காரணமாக அந்த அளவிற்கு அவர்களுக்கு மரியாதை வைத்திருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, தன்னுடைய உயிருக்கு அவர்கள் பயந்திருந்தால் அப்படி இருந்திருப்பார்களா? இந்த ஹிஜ்ரத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பார்களா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. பாருங்கள், இப்போது எதிரிகள் அந்த குகையினுடைய வாசலிலே வந்து சூழ்ந்து நின்று கொண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அடாவடித்தனமான செயல்களிலே ஈடுபடப் போகிறார்கள் என்ற நிலையிலே அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே உள்ளவன் சொல்லுகின்றான், குகையின் உள்ளே சென்று வாருங்கள் என்று சொல்கின்றான். அங்கே ஒருவன் அந்த குகைக்கு பக்கத்திலே வந்து உத்து பார்த்து கொண்டு, இல்லை இல்லை, இங்கே மனிதர்கள் இருப்பதற்குரிய அடையாளமே தெரியவில்லை. வாயிலே பார்க்கின்றோம், சிலந்தியினுடைய வலைகள் பின்னப்பட்டு அங்கே சூழ்ந்திருக்கிற காட்சியை அவன் பார்த்துவிட்டு அங்கே தெரிவிக்கின்றான். புறா கூட்டங்கள் வருவதும் போவதுமாக அங்கே குஞ்சு பொதித்து அங்கே அவைகளுடைய முழக்கத்தை அவன் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்றால் இங்கே மனிதர்கள் இருப்பதற்குரிய நிலை இருக்காது. மனிதர்கள் இருந்தால் இந்த புறாக்களும் இந்த சிலந்தியும் இங்கே கூடு கட்டுவதற்கு அவைகள் இங்கே வந்திருக்காது என்ற முடிவோடு அங்கே திரும்புகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நிச்சயமாக அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான். லா தஹ்சன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை, கவலை கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு மேலான வார்த்தையாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொரு மூமினும் மனதிலே எண்ணத்திலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எல்லா துறைகளிலும் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் கஷ்டங்களின் போது நீங்கள் மனதை தோட விடாதீர்கள். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான் என்ற உறுதிப்பாட்டோடு நீங்கள் செயல்படுங்கள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ் அங்கே ஸகீனத்தை, அல்லாஹ் அங்கே சாந்தியை இறக்கினான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அதை சூழவும் நம்முடைய ஸகீனத்தை நாம் இறக்கினோம். பிஜுனூதில் லம் தரவுஹா வஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்க முடியாத ஒரு பட்டாளத்தை அங்கே நிற்க வைத்து அவர்களை உறுதிப்படுத்தினோம் என்று உறுதிப்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு வியாக்கியானம் செய்த வியாக்கியான கருத்தாக்களுக்கெல்லாம் தலைவராக எழுதுகின்ற
சையதுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அந்த எதிரி படைகள் குஃபார்கள் அந்த சிலந்தி வலையையும் மீறி பார்க்கின்ற அந்த புறாக்கள் கூட்டத்தையும் மீறி அவர்கள் அதையும் மீறி அந்த குகையின் பக்கம் வாயிலே அவர்கள் கால் எடுத்து வைத்திருப்பார்களேயானால் வாய்யதஹு பிஜுனூதில் லம் தரவுஹா, நீங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பட்டாளத்தை வைத்து அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தினான் என்று சொல்கிறானே, அந்த கண்ணுக்கு தெரியாத பட்டாளங்களின் மூலமாக அவர்கள் சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருப்பார்கள். ஒரு அடி அந்த குகையின் வாயிலே அவர்கள் எடுத்து வைத்திருந்தால் அவர்களுடைய நிலையே தலைகீழாக மாறியிருக்கும் என்று சையதுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுத்தான் பாருங்கள். இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் சிலந்தியின் வலை, இன் அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூர், வீடுகளிலேயே மிக பலகீனமான வீடு சிலந்தி வலை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றானே, அப்படிப்பட்ட வலையை அந்த வாயிலே பின்ன வைத்தான் என்றார். ஒரு கவிஞர் அதுக்கு மெருகேற்றி சொல்வதை போல, ஏன் தெரியுமா சிலந்தி வலையை வைத்து பின்ன வைத்தான்? அந்த எதிரிகளெல்லாம் உற்று உற்று பார்க்கின்ற நேரத்தில் இந்த குகையினுடைய வாயில் என்னிடத்திலே இருக்கிறார்கள் என்று ஒளறிவிடாமல் இருப்பதற்காகத்தான் சிலந்தி வலையால் அந்த வாயை தைத்து விட்டான் அல்லாஹ் என்று கவிஞர் சொல்வதை போல சிலந்தியை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். ஹமாம் என்கிற அந்த புறா கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பளிக்கின்றான். லன்னுல் ஹமாம வலன்னுல் அன்கபூத அலா خير البرية لم تنسج ولم تحمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அந்த குஃபார்கள் எல்லாம் குகையை பார்த்தார்கள். அவர்கள் எண்ணினார்கள், இந்த ஹமாம், இந்த புறா கூட்டங்கள், இந்த சிலந்தி கூட்டங்கள், அவைகளெல்லாம் இங்கே கூடு கட்ட முடியாது, சிலந்தி வலையை பின் இருக்க வாய்ப்பே இல்லை. அலா ஹைரில் பரியத்தி, இந்த சமுதாயத்திற்கு மக்களுக்கெல்லாம் மேலான சிறப்பான இந்த தலைவருடைய இந்த இடத்திலே, அவர்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே இவைகளெல்லாம் கூடு கட்டியிருக்க முடியாது, வலை வென்னிருக்க முடியாது என்று அவர்களெல்லாம் எண்ணிக்கொண்டு திரும்பினார்கள் என்று இமாம் பூஸிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வந்துவிட்டால், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு வந்துவிட்டால் விகாயத்துல்லாஹி லம் தகுன சொல்லி காட்டுகின்றார்களே, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு வந்துவிட்டால் எந்த இரும்பு சட்டையும் தேவையில்லை, எந்த இரும்பு கோட்டையும் தேவையில்லை. அல்லாஹ் சாதாரண ஒரு சின்ன வஸ்துவை வைத்து அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான் என்று அவர்களுக்கு உணர்த்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற வரையில் அவர்களுக்கு கவலை இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அங்கே சித்திகுல் அக்பர் நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். அருமைக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக 12,000 பேர் படைகளை திரட்டிக் கொண்டு ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக படையை நடத்தி கொண்டு செல்கின்றார்கள். ஃபிரௌன் அவனுடைய பட்டாளங்களும் அவர்கள் செல்வதை பார்த்து அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற கொடுமையான எண்ணத்தோடு படையை திரட்டி
திரட்டி கொண்ட அவனும் பின்னால் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழ் வாழ்கின்ற படைகளோ கடலுக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். கடலுக்கு பக்கத்தில் அருகிலே வந்து விட்டார்கள். பார்க்கிறார்கள், கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே ஃபிரௌனும் அவருடைய படைகளும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை பார்த்துவிட்ட பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள், நபியுல்லாவே, மூசாவே, உங்களை நம்பி நாங்கள் வந்தோமே, இப்போது மாட்டிக்கொண்டோமே. இங்கே எதிர்புறம் செல்வதற்கு வழியில்லை, கடல் சூழ்ந்திருக்கிறது. அங்கே எதிரிலேயோ ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கையை பிசைந்து கொண்டு அந்த 12,000 மக்கள் ஒரே குரலில் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூப்பாடு போடுகின்றார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர், அல்லாஹ்வினுடைய ரசூல், அல்லாஹ்வினுடைய நபி, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அந்த மக்களை சமாதானம் படுத்துகிறார்கள். இன்ன மஅய ரப்பி, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் என்னுடனேயே இருக்கிறான், எனக்கு வழியை காட்டுவான் என்று சொன்னார். என்னுடைய இரட்சகன் என்னுடனே இருக்கிறான், அவன் வழிவிடுவான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய கரத்திலே இருக்கின்ற அந்த கைத்தடியை இந்த கடலிலே வீசினார்கள், நதியிலே வீசினார்கள். என்ன ஆச்சரியம்! 12 கூறுகளால் அந்த கடல்கள் பிளக்கப்பட்டு, அந்த கடல் பிளக்கப்பட்டு 12 வழிகளை ஏற்படுத்தி விடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தார்கள் 12 கிளைகளாக வந்த அந்த ஒவ்வொரு கூட்டத்தார்களும் ஒவ்வொரு வழியிலே நிம்மதியாக சாதாரணமாக செல்கிறார்கள். ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கின்றான். கைத்தடியால் அந்த கடலை அடித்த போது 12 பிளவுகளாக பிளந்து வழிவிட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! சொன்ன வார்த்தை இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் என்னுடனே இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான். இவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னுடனே இருக்கிறது. தன்னை முற்படுத்தி என்னுடைய இரட்சகனை பிற்படுத்தி இன்ன மஅயி, என்னுடனே என்னுடைய இரட்சகன் இருக்கிறான் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை முற்படுத்தி அவன் நம்முடனே இருக்கிறான். சித்திகுல் அக்பர் நாயகத்துக்கு சொல்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கடல் அல்லவா, கருணை சீலர் அல்லவா, நம்முடனே யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடனே எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். இங்கே 12,000 படைகளும் நிம்மதியாக போய் சேர்கின்றது. ஃபிரௌனுடைய படை அந்த வழிகளிலே வந்து நுழைய, நடு மத்தியிலே அவர்கள் அகப்பட, கடல் அப்படியே மூழ்க, சுனாமி பேரலைகளை போற அலைகள் வந்து அவர்களை சுருட்டி எடுக்க, அவர்கள் அப்படியே அமிழ்ந்து நிர்மூலமாக்கப்பட்டார்கள். இந்த வரலாறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான், அல்லாஹ்வுடனே நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருப்பதற்குரிய தகுதியும் ஆற்றலும் அந்த பக்குவமும் நமக்கு இல்லை என்றால், அல்லாஹ்வுடன் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடனே நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடனே அல்லாஹ் இருக்கிறார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். என்னுடனே இருப்பதின் காரணமாக நீங்கள் 12,000 பேர்களும் நீங்கள் என்னுடனே இருக்கிறீர்கள், அல்லாஹ் என்னுடனே இருக்கிறான். என்னுடன் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களையும் காப்பாற்றுவான், பயப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லி காட்டி தன்னுடைய அல்லாஹ் இருப்பதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். அவர்களுடைய இருப்பதின் காரணமாக அவர்களுடைய கரங்களுக்கு தனி ஆற்றல் ஏற்படுகிறது. அவர்கள் பிடித்திருக்கின்ற அந்த சிறிய கைத்தடிக்கு தனி ஆற்றல் ஏற்படுகின்றது. கடலிலே ஓங்கி அடிக்கின்ற போது கடல் பிளக்கின்ற மாபெரிய பிரம்மாண்டமான ஆற்றலை
அது செய்து முடிக்கிறது. அல்லாஹ் அவருடனே இருப்பதின் காரணமாக 12,000 மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் மூசாவுடனே இருந்தார். அதன் காரணமாக அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள். அல்லாஹ் யாருடன், எந்த அடியார்களுடன்? இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். தக்வாவை பெற்ற ஷீலர்களான நல்லடியார்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். இஹ்சானோடு வாழ்கின்ற அந்த முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்கிறானே, எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் இருக்கின்றான், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றான். அவனை தவிர்த்து எதுவும் இல்லை என்ற நிலையில் தான் உள்ளது ஒன்று மற்றது அன்று அவன் உள்ளமைதான் இருக்கிறது என்பதை நம்பி வாழுகின்ற நாம் அல்லாஹ் எங்கும் தான் இருக்கின்றான் என்றாலும் அவனுடைய பேருதவி, அவனுடைய பெரும் கருணை, அவனுடைய உபகாரம் எல்லாம் யாருடன் இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கிறது. சித்தீக் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் இருக்கிறது. அவர்களுடைய வழிகளை யார் யார் பேணி நடக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அவர்களுடைய நேசத்தை யார் தாங்கி இருக்கின்றார்களோ இதயத்தில், அப்படிப்பட்ட முத்தகீன்களோடு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது. அப்படிப்பட்ட நல்லோர்களோடு நாமும் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த உதவி நமக்கு கிடைக்கின்றது, நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இமாம் பூஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வதை போல இந்த காலத்தினுடைய சிரமங்கள், கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்கின்றேன். அவர்கள் மூலமாக ஒரு சிறிய சேதம் கூட, சிறிய ஒரு கவலை கூட ஏற்படாத அளவிற்கு அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பை நல்குகிறான் என்று சையதுனா பூஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமைக்குரியவர்களே, சையதுனா மாதிஹர் ரசூல் சதகத்துல்லாஹ் அப்பா அவர்கள் சொல்கின்ற வரிகளை பாருங்கள். அதைதுக யா கௌசி முரீது சலாமதா வகௌன மதீஹி ஃபீக நூரன் அலாமதா. நபியே, நாயகமே, அல்லாஹ்வினுடைய ஹபீபே, யா கௌசி, என்னை ரட்சித்து காப்புவர்களே, உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கின்றேன். உரீது சலாமதா, எனக்கு ஈடேற்ற வேண்டும் என்று எண்ணியவனாக உங்களுடைய வாயிலே வந்து நான் நிற்கின்றேன். வகௌன மதீஹி ஃபீக நூரன் அலாமதா, உங்களிலே நான் பாடுகின்ற இந்த கவி வரிகளை, இதனுடைய பிரகாசத்தை அடையாளமாக வைத்து நான் உங்களுடைய வாயிலே சன்னிதானத்திலே வந்து நிற்கின்றேன். நாயகமே, ஃபஜுதுலி பிசூலி, என்னுடைய யாசகத்திற்கு கொடைதாருங்கள், என்னுடைய வேண்டுதலை எனக்கு என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஜுதுலி பிசூலி, என்னுடைய யாசகத்திற்கு கொடைதாருங்கள். வம்ஹு அன்னி மலாமதா, என்னுடைய பழி சொற்களை எல்லாம் அழித்து மாய்த்து விடுங்கள். அகிஸ்னி அஜிர்னி, எனக்கு ரட்சிப்பை தாருங்கள், எனக்கு பாதுகாப்பை தாருங்கள். நாயகமே, ضاع عمري, என்னுடைய வாழ்நாளெல்லாம் வீணாகிவிட்டதே, என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் வீணாகிவிட்டனவே. இலா மதா பிஅத்காலி அவ்சாரி அரானிய உர்ஸௌ, என்னுடைய பெரும் பாவச் சுமைகள் எல்லாம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கவலை எப்போது என்னை விட்டு போமோ? நாயகமே, யா ரசூலே, உங்களுடைய சன்னிதானத்தில் நின்று நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று சையதுனா மாதிஹர் ரசூல் சதகத்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேண்டுகிறார்களே. இப்படித்தான் நாதாக்கள் எல்லாம் இன்னல்லாஹ மஅனா லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான், அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான் என்ற உறுதிப்பாட்டோடு அவர்கள் இருந்தார்கள். தனக்கு வாழ்வு வருகின்ற நேரத்தில், தனக்கு தாழ்வு வருகின்ற நேரத்திலும், தனக்கு வெற்றி வருகின்ற நேரத்திலும், தோல்வி அளிக்கின்ற நேரத்திலும், லாபங்கள் ஈட்டுகின்ற நேரத்திலும், நஷ்டங்களை சந்திக்கின்ற நேரத்திலும்
துன்பங்கள் தொடர்கின்ற நேரத்திலும் இன்பங்கள் தன்னை அடர்கின்ற நேரத்திலும் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் தன்னுடனே இருப்பதாக நினைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடனே இருப்பதாக நினைத்தார்கள். அல்லாஹுடனே அவர்களும் இருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்கள். சையதுனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கப்பல்கள் அவர்களுக்கு சரக்குகளை ஏற்றிக் கொண்டு பயணப்பட்டார்கள். உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற கப்பல்கள் சரக்குகளை கொண்டு சென்றன. அப்படிப்பட்ட பெருந்தனவந்தராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடனே இருந்தார். அல்லாஹுடன் அவர்களும் இருந்தார்கள். ஒரு சமயம் அவர்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது, இமாம் அவர்களே தங்களுக்கு வர வேண்டிய சரக்கு கடலிலே தாழ்ந்து விட்டது, கப்பல் வந்து சேரவில்லை என்று செய்தி அவர்களுக்கு தரப்படுகிறது. நாம் என்றால் என்ன செய்திருப்போம்? பதறியிருப்போம். நம்முடைய உள்ளம் எல்லாம் அப்படியே நடுநடுங்கி போயிருப்போம். நம்முடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதே என்ற கவலையிலே தோய்ந்திருப்போம். ஆனால் இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அடுத்த நிமிடம் அவர்களுடைய வாய் திறந்து சொன்ன வார்த்தை அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். எல்லா புகழும் அந்த எஜமானனுக்கே, அல்லாஹுக்கே என்று சொன்னார்கள். வந்தவர் சொன்னவருக்கு புரியவில்லை. என்ன சொல்கின்றீர்கள்? கப்பல் அல்லவா தாழ்ந்து விட்டது, சரக்கல்லவா போய்விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றீர்களே என்று சொன்னபோது என்னுடைய உள்ளம் தாழவில்லை. சரக்கு தான் தாழ்ந்ததை தவிர, கப்பல் தான் கடலிலே வீழ்ந்ததை தவிர என்னுடைய உள்ளம் கவிழவில்லை, வீழவில்லை, தாழவில்லை. அல்லாஹுடன் ஸ்திரமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தை தந்தானே அவனுக்கே எல்லா புகழும். எல்லா நியமத்துகளையும் நான் பிறக்கும் போதே கொண்டு வரவில்லை. எல்லா நியமத்துகளும் அவன் வழங்கியவை. என்னையும் அவன் தான் படைத்தான். எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ரிசுக்கு பாக்கியங்கள் எல்லாம் அவனிடத்திலே இருந்து வருகின்றவை. இப்போது அவன் வாங்கிக் கொண்டான் என்றால் அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. அவன் என்னை சோதிக்கின்றான், என்னுடைய உள்ளத்தை சோதிக்கின்றான். இப்போதும் அவன் தான் என்னிடத்தில் இருக்கின்றான். தந்த நேரத்திலும் அவன் வாங்கிக் கொள்கின்ற நேரத்திலும் அவன் தான் என்னுடனே இருக்கின்றான். அவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரியவர்களே, சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் ஃபகீர் முஹய்யித்தீன், ஏழை மிஸ்கின் பராரியாக காடுகளிலே தவம் இருக்கின்ற நேரத்தில் யாரும் ஏறெடுத்து பார்க்காத சாதாரண ஒரு மிஸ்கீனுடைய ஃபகீருடைய வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் கௌசுல் ஆலமாக ஏற்றம் பெற்று இந்த உலகத்திற்கே வழங்கக்கூடிய அந்த கௌஸ் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏராளமான செல்வ பாக்கியங்களை கொடுத்து எல்லா பாக்கியங்களும் அவர்களுக்கு நல்கி மேலான நிலையில் வைத்திருந்த நேரத்திலும் கௌசுல் ஆலமாகவே இருந்தார்கள். மிஸ்கீனாக இருக்கின்ற நேரத்திலும் அவர்கள் குத்துபாக கௌசாக இருந்தார்கள். மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்ட வாழ்க்கை தரத்தில் உச்ச நிலை அடைந்த போது கௌசுல் ஆலமாக இருந்தார்கள். ஒரு மனிதர் அவரை தேடி வருகின்ற நேரத்தில், கௌசுல் ஆலம் அவர்களை பார்க்க வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது, கௌஸ் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தோட்டத்தில் இருப்பார்கள், போய் பாருங்கள். தோட்டத்தில் இருப்பார்களா? அவர்கள் கௌசாயிற்றே, குத்துபாயிற்றே, இப்படிப்பட்ட பெரு தோட்டத்திற்கு அதிபதியாக இருக்கிறார்கள் என்று வந்தவர் ஆச்சரியப்படுகின்றார். இல்லை, இந்த தோட்டத்தில் இல்லை என்றால் அந்த மாளிகை வீட்டிலே போய் பாருங்கள், இதுவும் அவருக்குரியதா, அவர்களுக்கு உரியதா என்று ஆச்சரியப்படுகின்றார். ஆச்சரியப்பட்டவராக அவர் கௌஸ் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து நிற்கின்றார். கௌஸ் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் புரிந்து விட்டது. வந்தவுடன் சொல்கின்றார்கள், ஒரு தோழரே, அந்த தோட்டத்தையும் அந்த தோட்டங்களையும் இந்த வீடுகளையும் நான் வெளியில் தான் வைத்திருக்கிறேன், நீ உள்ளத்தில் வைத்துக் கொண்டே சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீரே என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். நான் இவைகளை எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் வைக்கவில்லை,
என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருப்பது அந்த அல்லாஹ் ஒருவன் தான். அவனை தவிர்த்து நான் எதையும் வைக்கவில்லை. நீ இதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு இவ்வளவு தடுமாறி கொண்டு வருகின்றீரே என்று அவர் சுட்டி காட்டினார். நாதாக்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். லா தஹ்ஸன் இன்னல்லாஹு மஅனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்களே, அருமை தோழரே, அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான், நம்முடனே இருக்கிறான் என்று சொல்லி காட்டினார்களே, அதே வாசகம்தான் ஒவ்வொரு உம்மத்துமார்களுடைய உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம் மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வோடு இருந்தார்களே, அந்த நாதாக்களோடு நெருங்கி இருக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு